Hi friends, welcome to our channel. And இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரும்ப ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் தான். அண்ட் நேற்றுக்கு நான் போட்டிருந்த வீடியோவை பார்த்து பட் நான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க திரும்ப. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவும் அண்ட் லாஸ்ட் வீடியோவும் அவங்களுக்காக தான் போட்டிருந்தேன். ஸோ இதான் அவங்களோட கமெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இந்த வீடியோக்காக ரொம்ப தேங்க்ஸ். இந்த டிசைன் சூப்பர். எம்ப்ராய்டரியில் ஈஸியான பார்டர் டிசைன் கூட போட முடியுமா அப்படின்னு பர்டினா கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்திங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். அண்ட் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்ரேம் வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்ரேம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இந்த த்ரெட் எம்ப்ராய்டரி த்ரெட் அண்ட் பிங்க் டார்க் பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸுக்குமே ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்குமே பண்ண முடியக்கூடிய டிசைன் தான். ஸோ அவங்க பார்டர் டிசைன் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பென் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். நான் சிம்பிளாக ஈஸியாக பண்ணியிருக்கேன். இந்த மாதிரினா கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் பென் எடுத்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பென்னில் ட்ரா பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா பென்சில் வச்சு கூட ட்ரா பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளி பெனில் ட்ரா பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் லைக் பிரான்ச்சஸ் மாதிரி இந்த மாதிரி குட்டியாக ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த லைனாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக சொல்லணுன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸுக்கு, கழுத்துக்கு, குர்த்தியோட ஸ்லீவ்ஸ் கழுத்துக்கு, இதுக்கெல்லாமே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இந்த எண்ட்லேருந்து நம்ம இந்த மாதிரி க்ரீன் கலர் நூலை இந்த மாதிரி குத்தி எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம ஜஸ்ட்டு ஸ்டிச் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே குத்தி எங்கெல்லாம் நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நார்மலாக சும்மா நம்ம அந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தச்சு எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அவ்வளோ கஷ்டமாக கிடையாது. பிகினர்ஸுமே சூப்பராக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பேட்டர்ன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாகிட்டு என்னோடய த்ரெட்டு கொஞ்சம் டைட்டாகிட்டு, ஸோ அதனால தான் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இது ரொம்பவுமே ஈஸி தான். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஃப்ளவர் பொக்கெட் பண்ணியிருந்தேன். ஸோ அது பர்ச்சினா அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான், அந்த சிஸ்டருக்காக தான் நான் பண்ணியிருந்தேன் ஃப்ளவர் பொக்கெட். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு இந்த ஃப்ரேமோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது மீடியம் சைஸ் ஃப்ரேம் அண்ட் இதோட ப்ரைஸ் 45 ருபீஸ் தான். ஸ்மாலர் சைஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ரேட்டு கம்மியாக இருக்கும். இதை விட பிகர் சைஸுக்கு இன்னும் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள்னு ஃபீல் ஆகுதோ வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு ஜஸ்ட் 3 ருபீஸ் மட்டும்தான். ஸோ நம்மளோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நம்மளால் இந்த மாதிரி அழகான டிசைன் பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட ப்ளெயின் குர்த்திஸ் எல்லாம் இருக்கும், லைக் ப்ளெயின் ப்ளவுசஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளவுசஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு ஃப்ரேம் வச்சிங்கன்னா இன்னும் உங்களால் பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியும், பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ நான் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டாக வரலனாலும் இதுக்கு அடுத்ததாக நம்ம பண்ணக்கூடிய அந்த ஒரு டிசைன் வந்து கரெக்டாக இருந்தாலே போதும். பட் நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சில பிளேசஸில் எனக்கு கேப் ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொரு ஒரு சில இடத்துல கேப்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும் மெஷர் பண்ணி. நான் சிம்பிளி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து இது சிம்பிளி நான் வந்து உங்களுக்காக ஒரு கிளாத்தில் போட்டு தான் காட்டுறேன், யாருக்கும் ஸ்டிச் பண்ணலை. ஸோ அதனால தான் இப்படி இருக்குது. இன்கேஸ் நம்ம யாருக்காவது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக நான் பண்ணியிருப்பேன். மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ பாருங்கள் எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது க்ரீன் கலரில். இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்டு நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ரொம்ப லோ பட்ஜெட்டில் 100க்கு கீழே 10 ருபீஸ், 20 ருபீஸ், 30 ருபீஸ் இந்த மாதிரி பட்ஜெட்லலாம் நம்ம வந்து ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்டு நம்ம பீட்ஸ் ஒர்க், அப்புறம் த்ரெட் ஒர்க், தென் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி இது எல்லாமே போட்டுருக்கோம்.
ஸோ உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவாக ஓப்பன் பண்ணி பார்க்குறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட்ஸை பாருங்கள். ஸோ ஷார்ட்ஸில் வந்து இருக்கும், அதை பார்த்துட்டு அதுக்கு கீழே ஃபுல் வீடியோ கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே ஃபுல் வீடியோவில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துருக்கோம், எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்டு ஆல்மோஸ்ட் ஓகே ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து இது பார்டருக்காக தான் இதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அந்த டிசைன் பண்ணும்போது தான் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக டார்க் பிங்க் கலர் த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்துருக்கேன் கோர்த்து. அண்ட் இந்த மாதிரி லைட்டாக பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே குத்தி எடுத்தீங்களோ அதே பிளேஸில் குத்திக்கோங்க. குத்தி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெண்டில் இந்த மாதிரி ஜஸ்ட்டு குத்திக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட்டு அந்த இடத்துல குத்தி நம்மளோட த்ரெட்டை அடியில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ ஒரு ஃப்ளார் மாதிரி ஒரு சின்னதாக இந்த மொட்டு மாதிரி லைக் பட்டு மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும் பாருங்கள். ஸோ இதை இழுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக இழுக்கலை அப்படின்னா சிக்கு பிடிச்சிடும். ஸோ நான் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக நூல் எடுத்திருக்கேன். ஸோ அப்படி எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கு பிடிக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்துக்கோங்க. பட் ஷார்ட்டாக எடுத்தீங்க அப்படின்னா திரும்ப நம்ம கோர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த வெளியில் எடுத்துட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துருக்கோம். மறுபடியும் ஸோ அந்த இதில் வச்சு சிம்பிளி சும்மா அதே இடத்துல வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதோட இதில் வச்சுட்டு இந்த மாதிரி பின்னாடி இழுத்து எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு பட் மாதிரியான ஃப்ளார் கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிருது. ஸோ இதையே அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அந்த ஒவ்வொரு கேப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒவ்வொரு கேப்லேயுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் வந்து வளைச்சி எடுத்துக்கோங்க. வளைச்சி எடுத்துட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே குத்துனீங்களோ அதே பிளேஸில் நீடில் குத்தி கொஞ்சம் ஃப்ரெண்டில் குத்தி அந்த நீடில் அடியில் வச்சுட்டு த்ரெட்டை அடியில் வச்சுட்டு நீடில் இழுத்து எடுத்துக்கோங்க. த்ரெட்டை இந்த மாதிரி அடியில் வச்சு இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அந்த எண்டில் திரும்ப குத்தி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் திரும்ப நம்ம குத்தி நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அதையே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே ஈஸி தான். பட் மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. இதில் மெஷர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பர்ஃபெக்டாக இருக்கும், போக போக ரொம்ப கேப் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி அப்போது பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு இது நீங்கள் தாராளமாக ப்ளவுசஸ் அண்ட் குர்த்திஸோட நெக்குக்கு அண்டு ஸ்லீவ்ஸுக்கெல்லாம் இது அழகாக நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ பக்காவான ஒரு பார்டர் டிசைன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரி டிசைன் பிடிக்கல, இல்லை எனக்கு த்ரெட் ஒர்க் பிடிக்காது, இல்லை எனக்கு பீட்ஸ் ஒர்க் பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட்டில் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க இதை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் வாங்கி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்டு பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மெஷர் பண்ணி கரெக்டாக ட்ரா பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.